எப்பவும் போல் நைட்டு வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேன்னா வரல ஒரு தர்பூசணி வண்டியை பார்த்தேங்க. தர்பூசணி கிலோ 12 ரூபா இருந்துச்சு. சரி, இந்த வெயில் டைமில் கிடைக்கிற தர்பூசணி ஏன் விடுவானே அப்படின்ட்டு நம்ம தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு 3 கிலோ பழம் வாங்கினேங்க. அது 3 கிலோக்கு கொஞ்சம் கூட இருந்ததுனால 40 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை பார்த்தேன். அந்த கடையில் வந்து நிறைய கிழங்கு, வேர்க்கடலை, வெள்ளரிக்காய், பனங்கிழங்கு அப்படி இப்படின்னு நிறையா வச்சுருந்தாங்க. சரி, இதில் நம்ம இப்போதைக்கு எதை வாங்கிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு, சீனி கிழங்கு, இது ரெண்டுமே வந்து என் பாப்பா நல்லா சாப்பிட்றா. சரி, அவளுக்காக இப்போ வாங்கிட்டு போவோம். இன்னொரு நாள் வந்து கம்பு கிழங்கும் வேர்க்கடலையும் வந்து வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு போனேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் நீ விட்டு அந்த ரோட்டில் இருக்க எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு என் பிள்ளையும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து என்னை கூப்பிட வந்துட்டாங்க. என் பிள்ளை என்னை ஹாய் சொல்லியே வெல்கம் பண்ணுறான். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கு ஃபீவர் சரியாக போச்சு. அதனால் தொண்டை வலி கொஞ்சம் இருக்கிறதுனால சூப்பு குடிச்சிட்டு போகலான்னு சொன்னாங்க. சரி, பக்கத்துலேயே வந்து மட்டன் சூப் கடை இருந்துச்சு. ஸோ மட்டன் சூப் கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து சூப் குடிக்க போனால் நான் குடிக்கலைங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பாப்பா வந்து அப்பா என்னமோ சாப்பிட்றாங்க, எனக்கும் வேணும் ஆசைப்பட்டு கேட்டதுனால அவளுக்கு வந்து அவிச்ச முட்டை ஒன்று வாங்கணும். ஸோ அந்த முட்டையை வந்து சும்மா அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை அவள் அழகு போல் சாப்பிட்டுட்டே இருந்தாள். இந்த மாதிரி வெளியே குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டோன்னா குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன். ஸோ நார்மலாக என்ன இருக்குதோ நான் அதை வந்து தைரியமாகவே கொடுத்துருவேன். ஆனால் பொரிச்ச ஐட்டம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எது ஹெல்த்தியாக குழந்தைக்கு கொடுக்க முடியும்னு பார்ப்பேன். தண்ணி பாட்டில் எப்போவுமே வெளியே போனால் நாங்கள் கேரி பண்ணிட்டு போயிடுவோங்க. தண்ணி பாட்டில் தவிர வேறு எதையும் நான் குழந்தைக்குன்னு நான் தூக்கிட்டு போக மாட்டேன். அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தோடனே என் பேக்கில் இருக்க தர்பூசணி பார்த்த உடனே இதை தர்பூசணியை கட் பண்ணி கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். தர்பூசணி வந்து நாங்கள் நைட்டு தான் சாப்பிட்றோம். ஸோ குழந்தைக்கு நைட்டு தர்பூசணி கொடுத்தா சளி பிடிக்குமா பிடிக்காதங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய எந்த பழங்களும் சளி பிடிக்காது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் சளி பிடிக்கும். ஜூஸாக குடிச்சிங்கன்னா சளி பிடிக்கும். ஸோ இப்போ தர்பூசணியாக இருக்கட்டும், ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால சளி பிடிக்காது. என் பிள்ளைக்கு இந்த வெயில் காலத்தில் கிட்டத்தட்ட 3ஆவது தடவை நைட் டைம் அவள் தர்பூசணி சாப்பிட்றா. இது வரைக்கும் சளி பிடிக்கவே இல்லைங்க. ஸோ நீங்களும் தைரியமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லா உணவும் எல்லா காலநிலையும் பழகுங்க. அதான் ரொம்ப நல்லது. நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிமிடருடன்.